நம்ம கதை ஆரம்பிக்கிறது ஷாங்காய் சிட்டில. அங்க ஒரு அமைதியான ரூம்ல ப்ளூ கிரீன் ஹேர் வச்சிருந்த ஜாங் வாங் ஷின் தன்னோட புது பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சென் நீ ரொம்ப கொடுத்து வச்சிருவேன், சும்மா ஈட் அண்ட் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கேன்னு சிரிச்சபடியே சொல்றாங்க. உனக்காக நான் தூக்கத்தை தொலைச்சாலும் நீ ஹெல்த்தியா வளர்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த குழந்தை ஆர்டினரி கிடையாது. அவன் ரீஇன்கார்னேட்டட் ஆனவன், அதாவது மறுபிறவி எடுத்தவன். அவனுக்கு அவனோட பழைய வாழ்க்கையோட கான்ஷியஸ்னஸ் இருக்கு. அவன் பால் குடிக்கும்போது என் பிரெயின் முழுசா டெவலப் ஆகல, ஆனாலும் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறான். அப்போ ஒரு ப்ளூ கேம் லைக் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன் வருது. அதுல அவனோட பேரு லின் ஜிச்சங், வயசு 33 நாள். பயாலஜிக்கல் லெவல்ல அவன் ஆர்டினரி டியர் 1ன்னு காட்டுது. தனக்கு ஒரு ஸ்பெஷல் சீட்டபிலிட்டி இருக்குன்னு அவன் உணர்றான். 3 மாசம் ஆனப்ப லின் ஜிச்சங் தன்னோட தொட்டில்ல இருக்கான். அவனோட அப்பா லின் யான்சிங்கும் அம்மா ஜாங் வாங்ஸுன்னும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா, பையன் ரொம்ப பிசிக்கலி கிஃப்டடா இருக்கான், அவன் கண்டிப்பா ஒரு பெரிய ஜீன் ஃபியூசரா இல்லனா ஒரு சைபர்கா ஆவான்னு சொல்றார். அவங்க பேசும்போது லின் ஜிச்சங் கால்ல உதச்சிட்டே இருக்கான். அப்ப சிஸ்டம்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அவன் 10,000 தடவை உதச்சிட்டான். அதனால அவனுக்கு யூஸ் அண்ட் அட்வான்ஸ்கிற ஒரு பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் கிடைக்குது. இந்த ஸ்கில் வச்சு அவன் ட்ரெயின் பண்ற அவனோட உடம்போட எந்த பகுதியும் இன்ஃபினிட்லி ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டே போகும். தன்னோட ஸ்ட்ரென்த் வளர்றத அவன் உணர்றான். ஆனா ஜீன் ஃபியூசர்ஸ் மற்றும் சைபர்ஸ் பத்தி அவங்க அப்பா சொன்னது என்னன்னு அவனுக்கு புரியல. அவன் சூப்பர் ஹீரோஸ் பத்தி கற்பனை பண்றான். ஒரு நாள் டிவி பார்க்கும்போது ஆபரண்ட் பீஸ்ட்ஸ் பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வருது. அதுல அந்த மான்ஸ்டர்ஸ்களை எதிர்த்து போராட ஜீன் ஃபியூசர்ஸ் மற்றும் சைபர்ஸ் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறத காட்டுது. அப்பதான் லின் ஜீச்சங்க்கு புரியுது, இந்த உலகம் அவனோட பழைய உலகத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்னு. இந்த பூமியே உருமாறி ஆபரண்ட் பீஸ்ட்னு சொல்ற பயங்கரமான கிரீச்சர்ஸ் வந்திருக்கு. அவங்கள எதிர்த்து போராட மனிதர்கள் 2 வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் அசென்ஷன், அதாவது உடம்ப டெக்னாலஜி வச்சு மாத்திக்கிட்டு சக்தி வாய்ந்த சைபர்ஸா மாறுறது. ஜீன் மாடிஃபிகேஷன், அதாவது ஆபரண்ட் பீஸ்ட்களோட ஜீன்ஸை நம்ம உடம்புல ஃபியூஸ் பண்ணி ஜீன் ஃபியூசர்ஸா மாறி அவங்களோட சக்தியை வச்சே சண்டை போடுறது. இந்த டேஞ்சர்ஸை உணர்ந்த லின் ஜீச்சங் தன்னோட சிஸ்டமை வச்சு யாருக்கும் தெரியாம லோ ப்ரொஃபைல்லையே தன் அபிலிட்டிஸை வளர்த்து இந்த ஆபத்தான உலகத்துல சர்வை பண்ணணும்னு முடிவு பண்றான். 7 மாசத்துல தன்னோட யூஸ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்கில்லால அவன் ரன்னிங், ஜம்பிங் மற்றும் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு பேசிக் லாங்குவேஜும் கத்துக்கிட்டான். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அவனுக்கு ஸ்டாட் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. 8 மாசத்துல அவன் தொட்டிலேயே சிட்டப்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நாள் அவனோட அம்மா ஜாங் வாங்ஸுன்னு அவன் சிட்டப்ஸ் பண்றத பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. கண்ணை கசக்கிட்டு நம்ப முடியாம பாக்குறாங்க. ஆனா அவங்க ஒரு வெப் நாவல் ஆத்தர் என்பதனால அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஹலுசினேஷன், அதாவது மன அழுத்தம் காரணமா வந்த பிரமைன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. லின் ஜீச்சங் உடனே தூங்குற மாதிரி நடிக்க நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இனிமே இன்னும் காஷியஸா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு குளிப்பாட்டும் போது அம்மாவுக்கு இன்னொரு ஷாக்கிங் டிஸ்கவரி. அவங்க கத்தி அவங்க கணவர் லின் யாங்ஸியார கூப்பிட அவர் உள்ள ஓடி வரார். பாத்தீங்களா, நம்ம 8 மாச குழந்தைக்கு டிஃபைன்ட் ஆப்ஸ் இருக்குன்னு காட்டுறாங்க. லின் யாங்ஸியான் அதிர்ச்சி அடைறார். அவர் ரொம்ப எக்ஸைட்டடா, நம்ம பையன் 1 in a million ப்ராடிஜி, இவன் ஒரு பவர்ஃபுல் ஜீன் ஃபியூசரா இல்லனா ஒரு சைபர்கா ஆவான்னு சொல்றார். இந்த ஜீனியஸ் நேரட்டிவ் சொன்னதை கேட்டதும் லின் ஜீச்சங், சபாஷ், என்னோட சீக்ரெட் பத்திரமா இருக்குன்னு நிம்மதி அடைறான். 2 வெப் நாவல் ஆத்தர்ஸ் தனக்கு அப்பா அம்மாவா கிடைச்சது அவனோட லக்கின்னு நினைக்கிறான். இந்த உருமாறிய பூமியில தான் மட்டும்தான் ஜீனியஸ் கிடையாதுன்னு லின் ஜீச்சங் யோசிக்கிறான். ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல 2 வயசு பையன் ஒருத்தன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலில இருந்து வந்து 20 கிலோ டம்பல்ல ஒரு கையால தூக்குறத பாக்குறாங்க. ஜாங் வாங்ஸின் தன்னோட பையனை கட்டி பிடிச்சு, என்னோட சென்சனும் அதே மாதிரி அமேசிங்கான பையன்னு பெருமையா சொல்றாங்க. அம்மாவோட இந்த கான்ஃபிடன்ஸ் அவனை நெகிழ வைக்குது. அவனும் 2 வயசுல 20 கிலோ தூக்குவானான்னு யோசிக்கிறான். லின் ஜீச்சங்குக்கு 2 வயசானப்ப அவனோட ட்ரைனிங் பலன் கொடுத்தது. யாருக்கும் தெரியாம லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அவன் ஸ்டோரேஜ் ரூம்ல 20 கிலோ எடைய ஒரு கையால ஈஸியா தூக்குறான். அப்போ அவங்க அம்மா ஹானான் விடட்டா விளையாடவான்னு கூப்பிட அவன் ஸ்டார்ட்ல ஆகி எடைய வச்சுட்டு வெளியே வரான். டோர் திறந்தாங்க சென்ஹிங்ஹான், 2 வயசு ஆனவ ஒரு டாட், அதாவது ஒரு வகை ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரோட மன வயசு, அதாவது மென்டல் ஏஜ் வேறங்கிறதுனால அவங்க கன்வென்ஷனலா இல்லனா சாதாரணமா விளையாடல. ஹான் ஒரு டிபிக்கல் டாட்லர். ஆனா லின் ஜீச்சங் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு யூனிக் வே கண்டுபிடிச்சிருக்கான். அவ எப்பவுமே கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனோட எக்ஸசைசஸ்க்கா ஒரு பெர்ஃபெக்ட் கஸ்டம் சைஸ்டு வெயிட்டட் வெஸ்ட் மாதிரி இருக்கா. ஆனா ஒரே ஒரு ரிக்கரிங் ப்ராப்ளம், அவனுக்கு சூடா ஈரமா உணர்ந்ததும் ஐயோ ஹான் மறுபடியும் என் மேல பீ பண்ணிட்டான்னு கத்துறான். இன்னொரு வருஷம் போகுது. 3 வயசுல லின் ஜீச்சங்கோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 40 கிலோ எடைய ஒரு கையால தூக்குறான். டிவியில 4 வயசு ப்ராடிஜி ஒருத்தன் 30 கிலோ டம்பல்ல தூக்குறத பாக்குறான். நான் இவனை விட ஸ்ட்ராங்கரா இருக்கேன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனா நினைச்சுக்கிறான். இவ்ளோ ப்ராக்ரஸ் பண்ணியும் அவனோட சிஸ்டம் இன்னும் அவனை ஆர்டினரி டியர் 1 தான் காட்டுது. டியர் 2க்கு அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான்.
இந்த கேள்விகளோட அவன் முதல் தடவையா வீட்டுக்கு வெளியே வரான். வெல் உலகம் ரொம்ப ஸ்டன்னிங்கான ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டிஸ்கேப்பா இருக்கு. அங்க பீஸ்ட்மென் மற்றும் சைபாக்ஸை பார்க்கறான். இவங்க தான் ஜீன் ஃபியூசர்ஸ் மற்றும் சைபர்க்ஸ் அவன் நினைச்சுக்கிறான். அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களான யுக்சோமன் மற்றும் ஷென்கிங்ஹான் கூட சேர்ந்து அவன் லைப்ரரிக்கு போறான். அங்க புக்ஸ் மூலமா எல்லா உயிர்களும் 6 பயாலாஜிக்கல் லெவல்ஸா பிரிக்கப்பட்டிருக்குன்னு கத்துக்கிறான். ஒவ்வொரு லெவலும் 9 டியர்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அவனோட பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிற சாதாரண மனிதர்கள் ஆர்டினரி டியர் 1ல, அதாவது ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்காங்க. ஹையர் லெவல் பீயிங்ஸ் கூட ஒப்பிடும்போது இவங்க எறும்பு மாதிரி இன்சிக்னிஃபிகண்ட், அதாவது முக்கியத்துவம் இல்லாதவங்கன்னு அவன் உணர்றான். இந்த நாலேஜ் அவனுக்குள்ள ஒரு பெரிய தீய பத்த வைக்குது. அவன் தன்னோட கவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ட்ரைனிங்கை வேகப்படுத்தணும். அவனோட சிஸ்டம் ஒரு புது குவெஸ்ட்டை காட்டுது. 100 மில்லியன் எழுத்துக்களை படிக்கணும். அதுக்கு செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் திவ்வீக வேர் ரிவார்டா கிடைக்கும். மனசையும் பாடியையும் ட்ரெயின் பண்ண போறத நினைச்ச எக்ஸைட் ஆகி அவன் அந்த குவெஸ்ட்டை ஏத்துக்கிறான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு லின் ஜீச்சங் தன்னோட நேரத்தை பிசிக்கல் ட்ரைனிங்க்கும் தீவிரமா படிக்கிறதுக்குன்னு பிரிச்சுக்கிறான். 4 வயசுல அவனோட ஹானும் கிண்டர் கார்டனுக்கு போறாங்க. அவங்களோட இன்னா டீச்சர் மிஸ் ஜாங் மேயோட கைகோர்த்து நடக்கிறாங்க. அவனோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவன் ஆர்டினரி டியர் 2க்கு பிரேக் த்ரூ பண்றான். அவனோட பிசிக்கல் ப்ராவஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 80 கிலோ எடைய ஒரு கையால தூக்குறான். 1.2 மீட்டர் ஹை ஜம்ப் பண்றான். 100 மீட்டர் ஸ்பிரிண்ட 11 செகண்ட்ஸ்க்கு உள்ள ஓடுறான். இது ஒரு அடல்ட்டுக்கே பெரிய ஸ்டாட்ஸ். ஒரு கிண்டர் கார்டனருக்குன்னா சொல்லவே வேணாம். ஒரு நாள் ஹென்ஹென சித்தி பசங்க நின்னு அவளை பெட் வெட்டர்னு சொல்லி கேலி பண்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டை புள்ளி பண்றத பார்த்ததும் அவன் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றான். அவன் அந்த புள்ளிஸ்க்கு நடுவுல டிராமாட்டிக்கா குதிக்கிறான். ஒரு பயங்கரமான மிரட்டலை விடுறான். இனிமே யாராவது ஹான்ஹான புள்ளி பண்ணீங்கன்னா நான் தினமும் உங்க பெட்ல பீ பண்ணிடுவேன். இந்த சைல்டிஷான ஆனா மிரட்டலான த்ரெட் வேலை செய்யுது. அந்த புள்ளிஸ் அழுதுகிட்டே இனிமே கிண்டர் கார்டனுக்கே வரமாட்டோன்னு சத்தியம் பண்றாங்க. ஹான்ஹான் தன்னோட ப்ரொடெக்டரை பார்த்து அட்மிரேஷனோட பார்க்கறா. இந்த செயல் அவனுக்கு ஒரு புது அச்சீவ்மெண்டா கிண்டர் கார்டன் கிட் கிங்குங்கிற டைட்டிலையும் புது குவெஸ்ட்களின் தொகுப்பையும் அன்லாக் பண்ணுது. 6 மாசம் கழிச்சு அவன் தன்னோட ரீடிங் குவெஸ்ட்டை முடிக்கிறான். 100 மில்லியன் எழுத்துக்களை படிச்சதுனால அவனுக்கு செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டம் கிடைக்குது. இதனால அவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஈடேட்டிக் மெமரி மற்றும் பீக் ஹியூமன் லேர்னிங் எபிலிட்டி கிடைக்குது. சீக்கிரமே அவனும் சென்ஹிங்ஹானும் 7 வயசு ஆகுறாங்க. அவங்க கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. வெக்கேஷன் நேரத்திலையும் லின் ஜீச்சங் ஓய்வு எடுக்கல. இப்போ அவன் 200 கிலோ பார்பெல்ல ட்ரெயின் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டான். வெக்கேஷன்ல அவனோட அபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகுது. 2 மீட்டருக்கு மேல குதிக்கிறான். 100 மீட்டர் ஓட்டத்தை 7.98 செகண்ட்ஸ்ல ஓடி 8 செகண்ட்ஸ் பேரியரை பிரேக் பண்றான். அவனோட மனசும் ஷார்ப்பா இருக்கு. அவன் இப்பவே எலிமெண்டரி ஸ்கூல் கரிக்குலமும் முடிச்சிட்டான். அவனோட நியூ லைஃப் சன்ஷைன் எலிமெண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிக்குது. அவன் ஏற்கனவே அட்வான்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சதுனால அகாடமிக் காம்படிஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப ஈஸி. தன்னோட டைட்டிலை சீக்கிரமா அன்லாக் பண்ணணும்னு அவன் நேஷனல் எலிமெண்டரி ஸ்கூல் அகாடமிக் காம்படிஷன்ல எஃபர்ட்லெஸ்ஸா சிரமமே இல்லாம இடம் பிடிக்கிறான். அவனோட ஸ்கூல் லைஃப் இதே மாதிரி ப்ரெடிக்டபிள் ரொட்டீன்ல போகும்னு நினைச்ச போது ஒரு ஸ்பெஷல் நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வரா. டீச்சர் சில்வரி ப்ளூ ஹேர் வச்சிருந்த பைஷூங்கிற அந்த புது பொண்ணை அறிமுகப்படுத்துறாங்க. அவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு லின் ஜீச்சங்க்கு உடனே புரியுது. அவ அங்க நின்னுட்டு இருக்கும் போதே அவகிட்ட இருந்து ஒரு ஃபெயிண்ட் அன்யூஷுவல் அவுரா, அதாவது மங்கலான அசாதாரணமான ஒளிவட்டம் வருது. அது ஒரு நார்மல் ஹியூமனோட தான் இல்லைன்னு. 1 மாசம் கழிச்சு இந்த அமைதி கலையுது. ஒரு பிசார் ஃபெனாமினன், அதாவது வித்தியாசமான நிகழ்வு ஆரம்பிக்குது. பைஷூ உடம்புல இருந்து ஒரு பிசுபிசுக்குன்னு வெள்ள தரவம் செக்ரீட், அதாவது வெளியேறுது. அந்த தரவம் ரொம்ப ஃபவுல் ஆர்டர், அதாவது கெட்ட வாடை கொண்டது. அது அவளோட கிளாட்ஸ் மற்றும் கால்ல ஒழுகுது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ்டா அந்த டெரிபிள் ஸ்மெல்ல பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு மீன் ஸ்பிரிட்டட் பாய் அந்த தரவத்தை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு தன்னோட வாட்டர் பாட்டில இருந்து தண்ணியை அவன் மேல ஊத்தி அவளை நான் கழுவுறேன்னு சொல்றான். ஹம்மிலியேட்டட் ஆகி, அதாவது அவமானப்பட்டு தண்ணியில நனைஞ்ச பைஷூ தன்னோட கையை மேஜை மேல இறுக்கி பிடிச்சிட்டு அமைதியா அழுதுகிட்டே இருக்கா. அவளோட அழுகையை பார்த்து அந்த புள்ளிஸ் கத்தமா சிரிக்கிறாங்க. லின் ஜீச்சங் நேரா மெயின் புள்ளி கிட்ட போய் அவனோட சட்டக்காலரை பிடிச்சு குவான் சுன்னு பேரு சொல்லி கூப்பிடுறான். ஒரு மென்னாசிங் ஸ்மைலோட, அதாவது பயமுறுத்துற புன்னகையோட பைஷூவோட மேஜையில இருந்த தண்ணியை துடைக்க சொல்றான். குவான் சுன் பயந்து இப்பவே துடைக்கிறேன்னு தடுமாறுறான். லின் ஜீச்சங் எல்லா புள்ளிஸையும் பார்த்து அவங்க எல்லாரும் உடனே பைஷூ கிட்ட அப்பாலஜைஸ் பண்ண சொல்றான். ஸ்வெட்டிங் பண்ணி ரொம்ப பயந்து போன அந்த புள்ளிஸ் உடனே சம்மதிக்கிறாங்க. அவங்க வரிசையா நின்று அப்பாலஜைஸ் பண்ணி இனிமே அவளை புள்ளி பண்ண மாட்டோன்னு ப்ராமிஸ் பண்றாங்க. புள்ளிஸ் போனதும் பைஷூ கண்ணுல இன்னும் தண்ணியோட லின் ஜீச்சங் மற்றும் ஷென்ஹிங்கான் 2 பேருக்கும் கிரேட்ஃபுல்லி தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹென்ஹிங்கான் அவளோட தோள் மேல கம்ஃபர்ட்டிங்கா கை வச்சுட்டு நம்ம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்றா. அன்னிக்கிருந்து ஷென்கிங்ஹான் அந்த அமைதியான வெள்ள முடி கொண்ட பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு முடிவு பண்றா. எப்பவும் லின் ஜீச்சங்கையும் இழுத்துக்கிட்டு போறா. 3 பேரும் அவன ஃப்ரீ டைமை ஒன்னா செலவு பண்றாங்க. ஒரு தடவை பைஷூ தயங்குறான். நான் ரொம்ப கெட்ட வாசனையா இருக்கேன், உங்களுக்கு என்ன பார்த்தா டிஸ்கஸ்ட், அதாவது அருவருப்பு இல்லையான்னு கேக்குறான். உங்களை நம்பாததுக்கு சாரி, ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே எல்லாராலும் ஆஸ்ட்ரசைஸ்ட், அதாவது ஒதுக்கப்பட்டவள். இப்போ யாராவது என்கிட்ட நைஸா இருக்கிறது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குன்னு சொல்றான்.
இது ட்ரீம் கிடையாதுன்னு ஷென் கிங்ஹான் உறுதியா சொன்னதும் பைஷு ஆச்சரியமா பாக்குறா. ஷென் கிங்ஹான் மெதுவா சிரிச்சு, எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், அதனால உன்னை பார்த்தா எனக்கு ஒருபோதும் டிஸ்கஸ்ட் இருக்காதுன்னு சொல்றா. உனக்கு சம்மதமா இருந்தா நம்ம ஃபாரெவர் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாஸ்பரேட்டட் லின்சி செங்கையும் அந்த ப்ராமிஸ்ல இழுக்கிறா. உணர்ச்சி வசப்பட்ட பைஷு ஷென் கிங்ஹான இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பல், அதாவது சின்னமா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்த பீஸ்ட் ஃபேங்ஸ் கொண்ட ஒரு நெக்லஸ 2 பேருக்கும் கொடுக்கறா. ஷென் கிங்ஹான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்லி, அதாவது உற்சாகமா சம்மதிக்கிறா. 3 பேரும் சன்செட், அதாவது சூரிய அஸ்தமன நேரத்துல ஸ்கூல் யார்ட்ல நின்னு நம்ம ஃபாரெவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உறுதியான அதே நேரத்துல எதிர்பாராதது நடக்குது. ஒரு நாள் பைஷு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டத ஷென் கிங்ஹான் கேள்விப்பட்டு ஸ்டண்ட் போயிடுறான். லின் ஜிச்சன் அதை உறுதிப்படுத்துறான். அவ விலகல் ஆவணங்கள், அதாவது விட்ராலல் பேப்பர்ஸ் நிரப்புறதை தான் பார்த்ததா சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு லின் ஜிச்சன் வீட்ல அவங்க அம்மா ஜாங் வாங்ஸனுக்கு ஷோல்டர் மசாஜ் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மேஜர் நியூஸ் ரிப்போர்ட் அவங்க அமைதியை கலைக்குது. அதுல கியோட்டோ ப்ராடஜியோட இன்னொரு இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட்டை காட்டுது. 10 வயசுலேயே அந்த பையன் அபரண்ட் பீஸ்ட் ஜீன்ஸை வெற்றிகரமா ஃபியூஸ் பண்ணி இப்போ 500 கிலோ எடைய ஒரு கையால தூக்குறான். அந்த பையனை லின்சிச்சனுக்கு தெரியுது. அவனோட ரைவல் இப்பவே ஜீன் ஃபியூஷன் ஆரம்பிச்சுட்டான்னு அவன் ஜோல்ட் திடுக்கிட்டு உணர்றான். அவங்க அப்பா அம்மா சண்டை போடும்போது லின்சிச்சன் ஆழ்ந்த யோசனையில இருக்கான். ஃபியூஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடஜி 100 கிலோ தூக்க முடிஞ்சது. இப்போ 500 கிலோ தூக்குறான், அதாவது 5 மடங்கு இன்க்ரீஸ். ஆனா லின்சிச்சனுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவன் எந்த ஜீன் ஃபியூஷனும் இல்லாமலேயே 300 கிலோ எடைய ஒரு கையால தூக்குறான். தன்னோட பொட்டன்ஷியல் ரொம்ப பெருசுன்னு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறான். அவனோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அந்த உணர்வு கொஞ்ச நேரம் தான் நீடிச்சுது. அடுத்த நியூஸ் ரிப்போர்ட் அவனுக்கு ஃபியர் என்னன்னு காட்டுது. பிரேக்கிங் நியூஸ்ல பக்கத்து நாட்டுல ஒரு நகரம் முழுசா மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது பிரம்மாண்ட வெடிப்புல அழிஞ்சு போயிருக்கிறத காட்டுது. அந்த தாக்குதல் ராட்சச அபரிங்ட் ராட்ஸால நடத்தப்பட்டதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. பயங்கரமான ராட்ஸ் அந்த இடிபாடுகளை சூழ்ந்து ஒரு பெண்ணை வாய்க்குள்ள பிடிச்சு கொடூரமா சாப்பிடுற ஹாரிஃபையிங் இமேஜஸ காட்டுது. அந்த அபரண்ட் ராட் அட்டாக்குக்கு ஹெரட்டிக்ஸ், அதாவது மதங்களுக்கு எதிரிகள்னு நியூஸ் ரிப்போர்ட் உறுதிப்படுத்துது. அந்த கல்ட், அதாவது சமயம், ஒரு ஆன்டி ஹியூமன் ஆர்கனைசேஷன், அதாவது மனிதர்களுக்கு எதிரான அமைப்பு. அவங்க தங்களோட லாபத்துக்காக அபரண்ட் பீஸ்டுக்கு சர்வே செய்யற ட்ரேட்டர்ஸ்னு லின்சிச்சன் கத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில எல்லாம் நார்மலா இருக்கு. ஷென் கிங்ஹானுக்காக லின்சிச்சன் காத்துட்டு இருக்கான். அவ ஓடி வந்து லேட்டா வந்ததுக்கு அப்பாலஜைஸ் பண்றான். அவ கிட்ட வந்ததும் அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்ச், அதாவது வித்தியாசமா தெரியுது. பைஸ்யூ கொடுத்துற அந்த பீஸ்ட் ஃபேங் நெக்லஸ் இப்போ ஷென் கிங்ஹான் கழுத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு பிரைட் ப்ளூ க்ளோ, அதாவது பிரகாசமான நீல ஒளி வருது. அந்த பல்லு ஒரு அபரண்ட் பீஸ்டோடது. அதுதான் பைஷு கிட்ட இருந்து வந்த அந்த நான் ஹியூமன் ஆராக்கு காரணம்னு லின்சிச்சன் புரிஞ்சுக்கிறான். அந்த க்ளோ வந்த வேகத்திலேயே மறைஞ்சு போயிடுது. ஆனா அந்த சைபாக்ஸ் மற்றும் இந்த ஃபேண்டோட ரியாக்ஷனை பார்க்கும்போது ஏதோ பேட், அதாவது மோசமானது நடக்க போகுதுன்னு லின்சிச்சன் உணர்றான். அவங்க ஸ்கூலுக்கு போற வழியில பிளாக் ட்ரெஸ் போட்ட லாங் ரெட் ஹேர் வச்சிருந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் உமன் ஒரு லேம்ப் போஸ்ட்ல சாஞ்சுக்கிட்டு அவங்கள பாக்குறான். நீங்க 2 பேரும் ரொம்ப அடாரபிள் கிட்ஸ்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்து, நீங்க அண்ணன் தங்கச்சியான்னு கேட்கிறா. ஷென் கிங்ஹான் பெருமையா, நாங்க சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. அந்த பெண்ணு தனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசையா சிரிக்கிறா. ஆனா அடுத்த நொடி அவளோட எக்ஸ்பிரஷன் சினிஸ்டர், அதாவது தீய எண்ணம் கொண்டதா மாறுது. கண்ணு மின்னுட்டு, ஏன் தனியா ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க அம்மா அப்பா எங்கன்னு கேக்குறா. ஷென் கிங்ஹான் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவனோட கைய பிடிச்சு இழுத்து லேட் ஆகுதுன்னு சொல்லி அந்த மிஸ்டீரியஸ் உமன் அதிட்டு வேகமா போறான். சேஃப் டிஸ்டன்ஸ் போனதும் அவ ஷென் கிங்ஹான மெதுவா திட்டி அந்நியர்கள் கிட்ட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதன்னு சொல்றான். அவ தலையாட்டுறா. ஸ்கூல் முடிஞ்சதும் லின்சிச்சன் அவங்கள ஒரு டெசர்டட் ஆலிவே வழியா கூட்டிட்டு போறான். இங்க ரொம்ப கிரீப்பியா இருக்கு, பயமா இருக்குன்னு ஷென் கிங்ஹான் பதட்டமா சொல்றான். இந்த ஏரியாவை இடிக்க போறாங்கன்னு, அதனால எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கன்னு லின்சிச்சன் சொல்றான். அப்போ காலையில பார்த்த அந்த ரெட் ஹேட் உமன் அங்க வந்து, ஃபைனலா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களான்னு சொல்றான். அவ தனியா வரல, அவ கூட செங்குன்னு பேர் கொண்ட ஒரு பெரிய மஸ்குலர் மேன் ஒருத்தர் இருக்காரு. அந்த பெண்ணு இங்கதான் குழந்தைங்க இருக்காங்கன்னு செங் கிட்ட சொல்றா. லின்சிச்சன் இப்போ அலாம் ஆகுறான்.